இந்த வீடியோவில் நாம் கடாய் காளான் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கடாய் காளான் செய்வதற்கு நான் வந்து இங்கே 200 கிராம் காளான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக நறுக்கிக்காதீங்க, பாதி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 3 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயை எடுத்து அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூனு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயத்தை ஒரு 3 வெங்காயம் அளவுக்கு அரிஞ்சு வச்சுக்கோங்க பொடியாக. அப்போ தான் வந்து நம்மளுக்கு தொக்காக கிடைக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குங்க. வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 தக்காளி போல் பெரிய தக்காளி அரிஞ்சு நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விழுது அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஜாரில் ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதையும் நம்ம வந்து ஜாரில் போட்டு நசுக்கி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதை எடுத்து நம்ம அந்த வெங்காயம் வதங்கிடுச்சு ஓரளவுக்கு, அதில் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை அதில் ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா கலரி விட்ருங்க. கொஞ்சம் கொதித்து சுண்டி வந்தோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவு சீரகப்பொடி போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டு அதை நல்லா கலரி விட்ருங்க. இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா கலந்து கொஞ்ச நேரம் கொதித்து வரட்டும், ஒரு 2 நிமிஷம் போல். நல்லா பாருங்கள், கொதித்து சுண்டி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரிஞ்சு வச்சிருந்த அந்த காளானை அதை எடுத்து போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலரி விட்ருங்க. காளானை ரொம்ப பொடியாக நறுக்கிக்காதீங்க, ஒரு பாதி சைஸுக்கு அளவுக்கு நறுக்கிக்குங்க. நல்லா கலரி விடுங்க அதை. இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி அதை நல்லா கலரி விட்ருங்க. நல்லா கொதிக்கணும். அது கொதித்து சுண்டி வரணும். இப்போ அப்புறம் நல்லா கொதிக்குது. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவு பெப்பர் பொடி போட்டுக்கலாம். பெப்பர் பொடி போட்டு நல்லா கலரி விட்ருங்க. நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதில் கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கடாய் காளான் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.